والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்தாளக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான குறிக்கோள்களை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ விதமான தனிப்பட்ட சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் உலகத்திலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல மக்களும் பலவிதமான அமைப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உலகத்திலே இன்று இயங்கக்கூடிய இத்தனை அமைப்புகளுக்கும் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் பொதுவாகவே மக்கள் எல்லா விஷயங்களையும் அங்கீகரித்து ஒரு கண்டுகொள்ளாத நிலைமையில் அதனை கையாளுகிறார்கள். உலகளாவிய மட்டத்தில் பொதுவாக பிரச்சனைக்குரிய ஒரே ஒரு விஷயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் சுமந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய கொள்கை என்பதை இந்த நவீன கால சமகால நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். இந்த காலத்தில் இந்த நவீன யுகத்திலே தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்றதா என்பதை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, இந்த மார்க்கம் இந்த பிரச்சாரம் இஸ்லாமிய கொள்கை என்பது என்று ஆரம்பித்ததோ என்று இந்த உலகத்திலே முன்னெடுக்கப்பட்டதோ என்று மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து பிரச்சனைகள் எதிர்ப்புகள் சதிகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்றை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது.
அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. நாங்கள் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் தூதர்களை அனுப்பி வைத்தோம். உலகத்திலே ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம், ஒரு பிரதேசம், ஒரு ஊர், இப்படி பல மட்டங்களில் நாங்கள் தூதர்களை, இறை தூதர்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தோம். அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இறைவன் அல்லாஹ் வணங்கப்படக்கூடிய அத்தனை தீய சக்திகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வகையனுப்பி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து இந்த உலகத்திலே தூதர்களை அனுப்பினோம். அது மட்டுமல்ல, وَلَقَدْ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ مِّنْهُمْ عَدُوًّا شَيَاطِينَ الْجِنِّ وَالْإِنسِ. அவர்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும், உலகத்திலே பிரச்சாரம் செய்த எல்லா தூதர்கள் நபிமார்களுக்கும் மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் விரோதிகளை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்திலே தூதுத்துவ இறைவனை பற்றி அறிமுகம் செய்ய வந்த தூதர்கள் எல்லா தூதர்களுக்கும் உலகத்திலே எதிரிகளை எல்லாம் ஏற்படுத்தினார். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களில் கூட இறை தூதர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய விரோதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தார் என்று அந்த திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எதிர்ப்புகள் என்பது, விரோதம் என்பது, அல்லது சதித்திட்டங்கள் என்பது உலகத்தில நபிமார்கள் வரலாறு ஆரம்பத்திலிருந்து இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் நவீன நம்முடைய காலத்தில் அதனுடைய வடிவம் வித்தியாசம். எதிர்ப்புகளுடைய முறை, சதித்திட்டங்களுடைய முறை, முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டங்கள், முயற்சிகள், செயல்தரங்கள் வேறு வடிவத்திலே இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. நவீன யுகத்தில் நவீன வடிவத்தில் வருகிறது. உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 11 அமெரிக்க இலங்கை போன்ற தாக்குதல், கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல். இஸ்லாத்தை முடக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நசிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான தாக்குதல் அமெரிக்காவுடைய இலங்கை போன்ற தாக்குதல். மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாம் வளர்கிறது, இஸ்லாத்தை பயங்கரவாதமாக காட்டுவதன் மூலம் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம், முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டங்களை, முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளை சமூகத்திலே நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்காக போடப்பட்ட ஒரு திட்டம். அல்லாஹ் சொல்லுகிறார், மக்களும் மக்களும் அல்லாஹ் கையும் வாங்கினார். இவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள், நிராகரிப்பாளர்கள், சதி திட்டம் செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். மக்களும் அல்லாஹ்வும் சதி திட்டம் செய்கிறார், சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வும் கையும் வாங்கினார். சூழ்ச்சி செய்தவர்களில் அல்லாஹ் சிறந்தவன், வல்லவன் என்று அழைக்கிறார். அவன் எறிந்த கல்லை அவனுக்கே மாறி அடிக்கின்ற சரி, அது அல்லாஹ்வுடைய வடிவம். கண்ணியத்துக்குரியவர்களை எந்த திட்டம் தீட்டி உலகத்தில் இஸ்லாத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே திட்டம் இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறது. மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே, கனடாவிலே, பிரான்சிலே, எல்லா நாடுகள் நீங்கள் பார்க்கிறோம். ஆரம்பம் 9/11 செப்டம்பர் 11க்கு முன்னால் 2-3 ஜும்ஆ பள்ளிகளோடு இருந்த கனடா இன்று 100 சொச்சம் ஜும்ஆ பள்ளிவாசல்கள். 10, 13, 14 வருடங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற எழுச்சி, மாற்றம் பன்மடங்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்கிற கேள்வி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மாற்று மதத்தவர்கள் விடை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் எந்த வழியில் அவர்கள் சரி செய்தார்களோ அந்த வழியில் அல்லாஹ் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இலங்கையிலும் அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வுகள், சிந்தனைகள் இன்றல்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் மொத்த சமுதாயம், நாங்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாடுகள், இங்கு இருக்கக்கூடிய பௌத்தர்கள் பொதுவாகவே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. அப்படி இருந்திருக்குமானால் முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு பள்ளிவாசல்கள் அமைக்கவோ, முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கவோ, முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு பொருளாதார
அறிஞர்கள் ஏராளம். ஆனால் இஸ்லாத்தை பற்றி தவறான கொள்கை, தவறான காழ்ப்புணர்வு, வெறுப்பு கொண்ட ஒரு சிறிய எண்ணிக்கையினர் தம்முடைய கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை பொதுமக்களுடைய கலங்கப்படாத உள்ளங்களிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தது என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக இலங்கையில சில பகுதிகள், சில அதாவது பஜார்களை நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்களுடைய ஒரு கடையாக இருக்க முடியாது. இருக்கிறது உங்களை பார்க்கலாம். அல்லது நீங்கள் கண்டிக்கு செல்கின்ற வழியிலே முதலாவது அகப்படுகிற பஜாரை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்களுடைய ஒரு கடையாவது இருக்கக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் மொத்த சமுதாயத்தின் சிந்தனை இது கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் நவீன காலமாக, அன்றை காலமாக இந்த கருத்துக்கள் வளர்ச்சி காணுகின்றன. பர்மாவிலே ஏற்பட்ட பயங்கரமான படுகொலை, பலஸ்தீனத்திலே படுகொலை, அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு தெரியும். ஆனால் பர்மாவிலே நடந்த படுகொலை உலகத்திலே நடந்த மிக மோசமான படுகொலைகளில் ஒரு கொலை. அதிகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது. பலஸ்தீனத்துக்காக கொள்கின்ற பல முஸ்லிம்களுக்கு பர்மாவில் என்ன நடந்தது என்பது தெரியாது. பயங்கரமான மிகச்சித்திரமான படுகொலை நடந்தது. முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற ஒரு காரணத்திற்காக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிராமம் மொத்தமாக எரிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான சடலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எரிந்த கரிக்கட்டை யார் என்று இனம் காண முடியாது. மொத்தமாக சடலங்கள். பச்சை குழந்தைகள் எரிக்கப்பட்டார்கள். தட்டுக்களிலே போட்டு வேக வைக்கப்பட்டார்கள். பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. நடுத்தருவு பாதுகாப்பு படையின் ஆயுத முனைகளுக்கு முன்னால் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். இப்படியான ஒரு சிந்தனையை இன்றும் அரங்கேற்றுவோம் என்ற ஒரு கோஷம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இவர்களை நெட்வொர்க், ஒரு கருத்து, ஒரு மையத்திலிருந்து இவர்களை இயக்குகின்ற ஒரு மேற்கத்திய சதி, மேல்மட்டத்தில் உள்ள ஒரு சதி எடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. கணியத்திற்குரியவர்களே, சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாங்கள் முதலில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் பல கோணங்களில் நசிக்கப்படுவதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார ரீதியில் முஸ்லிம்கள் நசிக்கப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டன. இலங்கையில் பயங்கரவாதத்தை முடக்குகின்ற காலம். மிகப்பெரிய முஸ்லிம் தனவந்தர்களுடைய சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் எடுக்கப்பட்டன. சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிலையை நம்முடைய சமூகத்தில் உள்ள பலர் சந்தித்தார்கள். முஸ்லிம்கள் வியாபாரம், முஸ்லிம்களுடைய வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய மட்டத்தில் இவர்களை நசிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக முஸ்லிம்களுடைய வெளிநாட்டு வியாபாரங்கள் உள்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது அங்கே கடுமையாக கசைக்கு புரியப்படுகிறார்கள். சொல்ல முடியாத, ஈரடிக்க முடியாத ஒரு கசப்பான ஒன்று. பொருளாதார ரீதியில் முஸ்லிம்களை எப்படி நசிக்கலாம் என்கிற பயங்கரமான திட்டம் இன்று நம்முடைய நாட்டிலே ஒரு சிலரால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக கூட நசிக்கப்படுகிறார்கள். நம்முடைய சமூகத்திற்கு சார்பாக, சமூகத்தின் பிரதிநிதிகளாக குரல் கொடுக்கின்றவர்கள் ஒரு வெறும் பொம்மைகளாக்கப்படுகிறார்கள். பொருளாதாரத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், சமூக உணர்வற்றவர்கள் அங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் ஆட்சியாளர்களுக்கு அதிலே லாபம் இருக்கிறது. ஒரு சமூகத்தின் சார்பாக பிரதிநிதியாக வருகின்றனர். ஒரு வேண்டு போனாவது முன்வைக்காத ஒரு தலைவராக இருந்தால் அதுதான் அரசாங்கத்திற்கு தேவை. அதுதான் இந்த நாட்டின்
கல்வி ரீதியில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வியாபார ஒப்பந்த அடிப்படையில் பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. குழந்தைகளுடைய கல்வி என்ன நிலைமை? கற்பிக்க வருகின்ற இன்டர்நேஷனல் பல பாடசாலைகள், கற்பிக்க வருகின்ற ஆசிரியர்கள் 6000 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வருகிறார்கள். என்ன தகுதி உள்ளவர்கள் அந்த இடத்திலே கல்வி கற்பிப்பதற்காக போதிப்பதற்காக வருகிறார்கள். ஒரு குடும்ப தலைவன் 7000 சம்பளத்திற்கு அங்கே வேலை செய்ய மாட்டார். ஒரு குடும்ப தலைவர் வேலை செய்ய மாட்டார். ஓரவர் படித்த குழந்தைகளை கொண்டு வந்து 7000 பணம் கொடுத்து குழந்தைகளுக்கு போதிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள். தெமலக்குறையில் மட்டும் 15க்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் பாடசாலை, மூலைகளிலும் முடுக்குகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் தேசிய பாடசாலை. ஆனால் பௌத்தர்களுக்கு அந்த மாதிரி பாடசாலை இருக்கிறதா? அரசாங்க பாடசாலைகள், அரசாங்கம் செலவிடுகிறது. முஸ்லிம்களுடைய பணம் வட்டி எடுத்தோ கடன் எடுத்தோ குழந்தைகளுடைய மாதாந்த பணம் கட்டியோ முடியாதோ என் குழந்தை ஆங்கிலம் பேச வேண்டும், அவ்வளவுதான். அவர்களுடைய எதிர்காலம் கல்வி நாசமாக்கப்படும். கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் வெறும் ஓலெவல் பாஸ் ஆகி ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், இவர்கள் தான் கல்வி போதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய கல்விகளை அப்படியே முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் கண்டுகொள்ளாது. ஏன்? இதற்கெல்லாம் அரசாங்க பாடசாலை கொடுப்பதானால் கோடான கோடி அரசாங்கம் செலவழிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய பொருளாதார கல்வி ஒரே நேரத்தில் நாசமாக்கப்படும். கணியத்துக்குரியவர்களே, பல கோணங்கள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை, குழந்தை பெறுகின்ற குழந்தை பெற்றெடுத்தது என்பதை நமது நாட்டில் ஒரு பாரம் போன்று சிந்திக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டில் குழந்தை பெற்றால் சைல்ட் வெல்ஃபேர், குழந்தை பெற்று அரசாங்கம் தனியாக செலவிடுகிறது. ஏன்? சனப்பெருக்கம் என்பது தேவை. மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் எண்ணிக்கை தேவை. ஒரு நாட்டுடைய சனத்தொகை பெருகின்ற போது சிந்தனைவாதிகள், நல்ல அறிஞர்கள், நாட்டை உருவாக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அதனால் ஊக்குவிக்கிறார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்தை 2, 3, 4 குழந்தை பெறுவதற்கு முஸ்லிம்கள் சென்றால் குறிப்பாக சீசர். 1வது குழந்தை சாதாரணமாக பெற முடியும் சீசர். 2வது 3வது அதற்கு முதல் உங்களுக்கு குழந்தை பெற முடியாது என்று எச்சரிக்கை. சாதாரணமாக பிறந்தால் கூட அங்கே நிரப்புகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான கருத்துக்கள், நசுக்கல்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான சில சதிகள் அண்மை காலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. துண்டு பிரசுரங்கள் வெளியிடுகிறார்கள். முஸ்லிம்களில் உள்ள பொருளாதாரம், அவர்கள் சில நிறுவனங்களுடைய முஸ்லிம் அமைப்புகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு இந்த பொருள் வாங்க வேண்டாம், உண்மையான ஒரு பௌத்தராக இருந்தால் இந்த பொருள் வாங்க வேண்டாம் என்று துண்டு பிரசுரம் வெளியிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, SMS என்று எனக்கு தெரிந்த அளவுக்கு சந்திக்கின்ற அத்தனை பேருக்கும் SMSகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வேகமாக கருத்துக்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பொருளாதார பொருளை வாங்க வேண்டாம், நீ ஒரு உண்மையான பௌத்தராக இருந்தால் வாங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, 32வது ஆண்டில் 2032 முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 53% பெருகப் போகின்றது. இந்த நாட்டின் மெஜாரிட்டி பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள், ஆட்சி அவர்கள் கையில் போகப் போகிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? கேள்விக்குறியோடு நிறுத்தி இருக்கிறார்கள். ஒன்று, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை யுத்தத்தின் மூலமாக, படுகொலையின் மூலமாக குழந்தை பெறுவதை பல கோணங்களில் நிறுத்த வேண்டும். 2வது, பௌத்தர்கள் அவருடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். இப்படியான சிந்தனைகள் பகிரங்கமாக அப்படியே துண்ட பிரசுரங்கள் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இவைகள் ஏற்படுகின்றன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. தரையிலும் கடலிலும் ஏற்படுகின்ற குழப்பங்கள் மனிதர்களின் கரங்கள் சம்பாதிக்கின்றது. உன்ன
உண்மையில் யதார்த்தத்தில் ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتِ السَّمَاءِ وَالْأَرْضِ ஒரு சமூகம் ஒரு கிராம மக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை விசுவாசித்து அஞ்சி நடப்பார்கள் என்று சொன்னால் لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ வானத்திலிருந்து பூமியிலிருந்து அருள் வாசல்களை பரக்கத்துடைய வாசல்களை நாங்கள் திறப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உண்மையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய சமூகம், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்ற சமூகம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுகின்ற சமூகம் இந்த ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறார் அருள் வாசலை நாங்கள் திறப்போம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய போராட்டம் நாம் செய்கின்ற தவறுகள், நாம் செய்கின்ற நம்முடைய பிழைகள் நமக்கு இன்று அதனுடைய எதிர் விளைவுகள் ரியாக்ஷன் என்று வந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய நடவடிக்கை, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கொடுக்கலாங்கள், நம்முடைய சமூக உறவு அவர்களை கூட்டிக் கொண்டிருக்கிறது. இதுவரை காலத்திலும் இலங்கையில் முஸ்லிம்கள் பௌத்தர்களோடு எப்படி இருந்தார்கள்? சகோதரர்கள் போன்று வாழ்ந்தார்கள். கொடுக்கலாங்கள் முஸ்லிம்களிடத்திலே பொருள் வாங்கக்கூடிய ஏராளமான சிங்களவர்கள் பௌத்தர்கள் ஒரு முஸ்லிம் ஆதியார் விலை சொன்னால் இரண்டாவது விலை பேச மாட்டார்கள். ஒரு முஸ்லிம் கடைக்கு வரக்கூடாது என்று நாங்கள் விரும்புவோம். ஏன்? 1க்கு 9 முறை நம்மளை வடித்து உரித்து விலை கட்டுவிட்டு கடைசியாக எடுக்க மாட்டான், போய்விடுவார். அப்படித்தான் நம்முடைய சமூகம். ஆனால் அவன் ஒரு ஹாஜியார் தான் நம்பிக்கை, நாளை சொன்ன 2வது முறை விலை பேச மாட்டார். அப்படியான பல மக்கள் இருக்கிறார், நம்பிக்கை இருக்கிறார். கொடுக்கலாங்க நாங்கள் அவர்களுக்கு செய்தோம். நாங்கள் ஏமாற்றுவது, மோசடி செய்வது, கலப்படை செய்வது எல்லாம் அவர்களோடு தான். ஏன்னா முஸ்லிம்களோடு இலகுவான முறையில் செய்ய முடியாது. இவ்வளவு ஒரு தொடர்பாடல் இருந்தும் கூட இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் சொல்லுகிற நல்ல கருத்துக்களை பற்றி, அவர்கள் கொண்டிருக்கிற தப்பான அபிப்பிராயங்களை பற்றி ஒரு தெளிவுபடுத்தி சொல்லுகின்ற எவ்வளவு பெரிய கடன் இருந்ததை ஆனால் பயன்படுத்த ஒரு நேர உணவு கொடுத்தால் வருடம் முழுக்க நன்றி செலுத்துகின்ற ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம். ஒரு நோம்பு கஞ்சி கொடுத்தால் அடுத்த நோம்பு எப்போது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிற சமுதாயம் அந்த சமுதாயம். அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் சொல்லுவோமா? நாங்கள் சொல்லவில்லை. முஸ்லிம்கள் எவ்வளவு எத்தனை பேர் அவர்களை ஏமாற்றினார்கள், வெறுப்பூட்டினார்கள். அதனுடைய விளைவு என்று ஏற்படுகிறது வெறுப்பூட்டுகிற நடவடிக்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணமாக குர்பானுடைய காலம், குர்பான் கொடுக்க வேண்டும். நாட்டிலே பல சிக்கல்கள், பௌத்த இந்துத்துவவாதிகள் குர்பானுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள். தெரியும், ஒரு மாற்று சமூகம் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த இடத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவன் ஒரு சட்டம் கொடுக்கிறான், அனுமதிக்கிறோம். ஆனால் சட்ட ரீதியாகத்தான் இந்த குர்பான் கொடுக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் சட்டம் கொடுக்கிறான். ஒரு இடத்திலே சுப்ஹானல்லாஹ் குர்பான் கொடுக்க வேண்டிய உறுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அரைக்கின்ற இடத்துக்கு சென்றால் 2 மாடி இருக்கிறது. ஒன்று லைசன்ஸ், அடுத்தது லைசன்ஸ் மாட்டிக்கொண்டார். ஒரு லைசன்ஸ் எடுப்பது 250 ரூபாய், ஆயிரக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மாடு. 250 ரூபாய் லைசன்ஸ் எடுக்கிறார், மாட்டிக் கொள்கிறார். ஒரு வாகனத்தில் இத்தனை மாடுகள் நாம் ஏற்றலாம், அளவுக்கு அதிகமாக ஏற்றி 2 மாடுகள் செத்து விட்டன. அங்கே அந்த சமுதாயம் கடுமையாக முஸ்லிம்களை வெறுத்து சினம் கொண்டு காரிக்கிற அளவுக்கு எங்களுடைய குறுக்குத்தனமான வழிமுறைகள், குறுகிய சிந்தனைகள், நம்முடைய நடவடிக்கைகள் அவர்களை வெறுப்போம். சட்டம் எல்லாம் அந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு பாதகம் வராமல் நாங்கள் நடக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக அடுத்தவர்களை வெறுப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுபோன்று சில இடங்களில் பார்க்கலாம், பாடசாலை செல்லக்கூடிய சில குழந்தைகள் 8 வயது 9 வயது குழந்தையை மொத்தமாக மூடி, முழுமையாக மூடி சைக்கிளில் ஏற்றி வருகின்ற காட்சி கொழும்பிலே பல சந்தர்ப்பங்கள் நான் பார்த்தேன்.
ஒரு 8 வயது 9 வயது மூஞ்சி மூடுவது, முகத்தை மூடுவது இல்லை என்பது தனியான விஷயம். ஆனால் ஒரு குடும்ப தலையில் அல்லது அது மாதிரியான பெண் ஒன்று மூடுகிறார் என்றால் கூட அது பரவாயில்லை. என்ன நிலைமை? என்னமோ ஒரு இஸ்லாமிய நாட்டில் சவுதி அரேபியாவில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் போன்று ஒரு தவறான அணுகுமுறை. குழந்தை அது சைக்கிளின் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறது. சின்ன வயது 8 வயது 9 வயது இல்லை. அந்த குழந்தையை முழுமையாக மூடி ஒரு 3 கிலோமீட்டர்கள் சைக்கிளில் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருகிறார். எத்தனை மாற்றி மாற்றவர்கள் பார்க்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்களே அவர்களுடைய உள்ளத்தில் தப்பான எண்ணத்தை விதைக்க முற்படுகிறோம். நாங்களே எங்களுடைய செயல்கள் மூலமாக ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வளர்ந்து வருகிறோம். அந்த வாழ்நாள் ஒரு அந்நிய நாடு. இஸ்லாம் சொல்ல கட்டாயப்படுத்திய எந்த ஒன்றை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அது மனித உரிமை. ஆனால் இப்படியான செயல்கள் மூலமாக நாங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாமியர்கள் தப்பானது என்ற ஒரு கோணத்தை விதைக்கக்கூடாது. சென்றவர் ஒரு பல் வைத்திய சாலைக்கு சென்றது. ஒரு முஸ்லிம் பெண்மணி முகமூடிய ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவரை ஒரு பெண் வைத்தியர் பல் சிகிச்சை செய்வதற்காக அணுகிய போது பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போக சொல்லுங்கள் என்று பிடிவாதமாக பக்கத்தில் இருக்கிற கவுண்டரை நான் நின்று கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, உள்ள ட்ரீட்மெண்ட் வைத்தியத்துக்காக இருக்கிற வைத்தியரிடத்திலே சொல்லுகிறார், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போக சொல்லுங்கள், முகம் திறக்க முடியாது. அரைமுறையோடு செல்பவர்கள், ஆபாசமாக செல்பவர்கள், அது மோசம் என்பதை இரண்டாம் கருத்தில் அது விமர்சிக்கப்பட வேண்டியது. ஆனால் நமக்குள் பேச வேண்டியது இது. மூடிக்கொண்டு ஒரு மாற்றுமத நாட்டிலே ஒரு இடத்துல இன்னொரு வைத்தியரை போக சொல்லி என்று பிடிவாதம் காட்டினால் முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் கூட அந்த இடத்துல இப்படியான சிந்தனை இஸ்லாம் சொல்லித் தருகிறதா என்று ஒரு கேள்வி. இதே சகோதரிக்கு வயிற்றில் ஆபரேஷன் என்றால் என்ன செய்ய போகிறார்? கண்ணாடியில் ஆபரேஷன் பண்ண முடியுமா? அல்லது கமராவில் ஆபரேஷன் பண்ண முடியுமா? இப்படியான தவறான அணுகுமுறை எத்தனையோ பேரிடத்திலே வெறுப்புகளை ஊட்டிக் கொண்டு முஸ்லிம்களுடைய அணுகுமுறை கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது எத்தனையோ பேர் சகோதரர்கள் மாற்று மருத்துவர்களுக்கு லஞ்சம், ஏமாற்றம், களவு, மோசடியை நம்முடைய சகோதரர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி செய்ய வேண்டும், இப்படித்தான் முஸ்லிம்களுடைய இப்படியான தவறான அணுகுமுறைகள். அது மட்டுமல்ல, முஸ்லிம் சகோதரர்கள் பலர் முஸ்லிம் அல்லாத பெண்களோடு நடந்து கொள்கின்ற தவறான நடவடிக்கைகள் இந்த வெறுப்புணர்வை என்றாவது ஒரு நாள் வெளியிட்டு பர்மாவை நடந்த இவ்வளவு பெரிய மிகச்சித்திரமான படுகொலை கடைசியில் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? முஸ்லிம் சகோதரர்கள் இருவர் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் இந்த உலகத்துக்கு சொல்கிறார்கள். இருவர் செய்திருக்கட்டுமே, அவர்கள் செய்த ஒரு செயலுக்காக ஒட்டுமொத்த சமுதாயம் ஆயிரக்கணக்கானவர்கள் எரிக்கப்பட்டு, பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, பச்சிளம் குழந்தைகள் நெருப்பில் போட்டு வாட்டப்பட்டார்கள். இரவும் இதையும் ஒரு தட்டிலே வைத்து நிறுத்துகின்ற அளவுக்கு அது மோசமான ஒரு செயலை, அது கீழ்த்தரமான ஒரு செயலை இந்த உலகத்திற்கு நீங்கள் நியாயம் காட்ட பார்க்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள், எங்களுடைய அணுகுமுறைகள் இப்படியான ஒரு கசப்பான ஒரு நிலைமையை உருவாக்கி நம்முடைய கொடுக்கவர்கள், நம்முடைய பண்பாடு அயல்படுத்தி எத்தனையோ மாற்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள். சமைக்கின்ற உணவில் ஒரு நாளைக்கு கொடுக்கிறார். அவர்களை ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம்? அவர்களோடு அன்பாக பேசலாம், பழகலாம், அவர்களுக்கு நான் நல்ல செய்திகளை சொல்லலாம், அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற நல்ல பண்பாடு. இப்படியான தவறான சிந்தனைகள் வருகின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள்? இல்லை, எங்கள் அயல்புறத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், நல்ல பண்பாட்டோடு தான் இருக்கிறார்கள், நல்ல குணத்தோடு தான் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் நம்மோடு நல்ல முறையில் தானே நடக்கிறார்கள், இப்படியான செயல்கள் அவர்களுக்கு இல்லையே என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அவர்களை நாங்கள் பண்பாட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள். அவர்கள் சென்ற மதீனா முஸ்லிம் நாடு கிடையாது.
என்ன ஒப்பந்தம்? மார்க்கத்தில் பாதியை நாங்கள் விட்டுக் கொடுப்போம், நீங்கள் பாதியை விட்டுத் தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் செய்யவில்லை. என்ன செய்தார்கள்? என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு உங்கள் வீடு, உங்கள் நாடு, நீங்கள் உங்களுடைய வணக்கத்தலங்கள், உங்களுடைய வழிபாடுகள், அது உங்களோடு. நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை செய்வோம். ஆனால் நாடு என்ற கண்ணோட்டத்தில் இந்த நாட்டை, மதீனாவை யாராவது தாக்க வந்தால், உங்களை தாக்க வந்தால் எங்களை தாக்கியது போன்று, எங்களை தாக்க வந்தால் உங்களை தாக்கியது போன்று நமது நாடு. எனவே யாரை யார் தாக்க வந்தாலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய நாடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஒரு சுபீட்சமான ஒப்பந்தத்தை நாயகம் சொன்னதாக சொல்கிறார். ஆனால் ஒரு கட்டம் யூதர்கள் துரோகம் செய்தார்கள். யூதர்கள் துரோகம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தினார். அவர்களுடைய துரோகம் அவர்களுக்கு கண்ணியத்துக்குரியவர்களை நாங்கள் இருக்கிற நாடு. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு கடையில் நின்று கொண்டிருக்கிறேன். சுவிங்கம் சாப்பிடுகின்ற சுவிங்கம் அந்த கடையில் இருக்கிற வேலை செய்கிறவர்கள் எடுத்து வைத்துவிட்டு, இது உங்கள் நாடு பாகிஸ்தானுடைய சுவிங்கம் என்று சொன்னார். நான் கேட்டேன், நான் பாகிஸ்தானில் பிறந்தேனா? எனது தந்தை பிறந்தாரா? என்னுடைய அப்பன் பாட்டன் பிறந்தார்களா? யாருமே பாகிஸ்தானில் பிறக்கவில்லை, சவுதியில் பிறக்கவில்லை. நான் பிறந்தது இலங்கை, என் தந்தை பிறந்தது இலங்கை, என் அப்பன் பாட்டன் பிறந்தது இலங்கை. இதுதான் என்னுடைய நாடு. நீங்கள் தான் இப்பொழுது அப்படி ஒரு வார்த்தை பாவிக்கிறீர்கள். இல்லையானால் பாகிஸ்தான் தான் உங்கள் நாடு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பௌத்த மருத்துவர் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற ஒருவர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்கினால் அவன் அந்த நாட்டில் வெள்ளைக்காரன் அங்கிருப்பவனுக்கு என்ன உரிமை, என்ன தகவல் இருக்கிறதா? மொத்த உரிமை நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுத்து அடுத்த நாள் உங்களுக்கு தந்து விடுகிறார். அதே கணக்கு. நீங்கள் ஒரு ஐரோப்பாவை சென்றால் ஐரோப்பிய, அமெரிக்கா சிட்டிசன் என்றால் அமெரிக்காவுடைய முழு உரிமை உங்களுக்கு உண்டு. அப்படித்தான் நம்முடைய மக்கள் அங்கே வாழ்கிறார்கள், முழு உரிமையோடு இருக்கிறார்கள். எந்த நாட்டிற்கு நாங்கள் வந்தவர்கள், சிட்டிசன்ஷிப் எடுத்தவர்கள், இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள். இது எங்கள் நாடு, ஏன் உரிமை இருக்க முடியாது? நாங்கள் பௌத்த மதத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோம். உங்கள் மத வழிபாட்டின் தலங்களை உடைப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. திருமலை சுவாமி வசனத்தை காட்டுகிறார். யுத்த களத்தில் கூட அவருடைய வணக்கத்தலத்தில் இருப்பவர்களையோ, வணக்கத்தலங்களை உடைப்பதையோ, பெண்களை கொலை செய்வதையோ, சிறுவர்களை கொலை செய்வதையோ இஸ்லாம் தடுக்கிறது. நாங்கள் பௌத்த மதம் இல்லை என்பதற்காக உங்கள் பஞ்சலைகளை உடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு காலம் சொல்லுங்கள். மாறமாக மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறார். லா யன்ஹாகுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். உங்களோடு மார்க்க விடயத்தில் போராட்டம் செய்து உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை புறத்தாத மாற்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்நிய மக்கள் உங்களோடு யுத்தம் செய்யவும் இல்லை, உங்களை வீடுகளை விட்டு துரத்தி அனுப்பவும் இல்லை. அப்படிப்பட்ட சமுதாய மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பது, அவர்களுக்கு நலவு செய்வது, நீதி செய்வதை அல்லாஹ் ஒரு காலம் உங்களுக்கு தடுக்கவில்லை. நீதி செலுத்துங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் எங்களோடு பழகுகிறீர்கள், கொடுக்கலாக செய்கிறீர்கள், அயல்நாட்டில் இருக்கிறீர்கள். உங்களோடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எங்கள் திருமறை குர்ஆன் சொல்லுங்கள். அன்பாக, நேரடியாக, பண்பாக, நலமாக நடக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர அநியாயம் சொல்லுங்கள். நாங்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு விருந்துக்கு அழைத்தால் பன்றி இறைச்சி தரக்கூடாது. நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டீர்கள். ஒரு விருந்துக்கு உங்களை அழைத்தால் உங்களுக்கு மாட்டு இறைச்சி நாங்கள் தர மாட்டோம். நாங்கள் சாப்பிடுவதை உங்கள் மீது திணிக்கவும் இல்லை, நீங்கள் சாப்பிடுவதை எங்கள் மீது நீங்கள் திணிக்கவும் கூடாது. அதுதான் நல்லிணக்கத்திற்குரிய வழி. இதை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சமுதாய மக்கள் இறைச்சி உறுதியாக கொடுத்தால் நாடுகின்ற அந்த கழிவுகளை கொண்டு போய் கொட்டுவது அவனுடைய பொதுவையில் காலத்திற்கு ஒருமை இவ்வாறு சம்பாதித்துக் கொள்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, நாங்களாக தேடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறார், வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்தும் அலா யுன்ஃபிகுன் மூமின். நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் உண்மையில் விசுவாசிகளாக, அல்லாஹ்வை உண்மையாக நம்பிய விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம்.
அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆனில் இருக்கிறது. நம்முடைய சமுதாயம் சீர்பட, நம்முடைய பண்பாடு சீராக வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் சீராக வேண்டும், நம்முடைய தவறான அணுகுமுறைகள் சீராக வேண்டும். பண்பாக, நாகரிகமாக, நாணயமாக, நேர்மையாக நடப்பதன் மூலம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம். வல்ல ரஹ்மான் உண்மையான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நம் அனைவருக்கும் தெரிவிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கோஷம், ஏதாவது ஒரு சட்டம் வருகிற போது முஸ்லிம்கள் கொதித்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் பள்ளிவாசலில் 10 மணிக்கு பிறகு, அதாவது இரவு 10 மணிக்கு பிறகு, அதுபோல் அதிகாலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு ஒலிபெருக்கி சத்தங்களும் வரக்கூடாது, அதான் சொல்லக்கூடாது, வரைபோடக்கூடாது என்ற ஒரு சட்டம் இலங்கையில் வந்தது. முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் ஆவேசம், ஏன் வாங்கி மறுத்து விட்டார்கள் என்று கோஷம் எழுப்பினார்கள். வாங்கை தடுக்கவில்லை. பள்ளிவாசலில் இஷாவுக்கு வாங்கி சொல்லாதீர்கள், சுபஹுக்கு வாங்கி சொல்லாதீர்கள் என்று தடுக்கவில்லை, ஒலிபெருக்கியை தடுத்தார். வாங்கை மட்டும் தடுக்கவில்லை, எல்லா விதமான ஒலிபெருக்கிகளையும் தடுத்தார். தடுப்பதற்கு இவ்வளவு பெரிய தடை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம். வெளிகமத்திலே நடந்த மௌலித் 24 மணி நேர மௌலித் ஓசைதான் அதற்கு முதல் பிரச்சனை. தௌஹீத் பள்ளிவாசலில் நடைபெற்ற பயானை தடுப்பதற்காக அவர்கள் 24 மணி நேரம் போலீஸ் பெர்மிஷன் கேட்டார்கள், கொடுக்கப்பட்டது. மீண்டும் கேட்டார்கள், தர முடியாது என்று சொன்ன பொழுது போலீசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். அதன் விளைவுதான் இந்த முடிவை கொண்டு வந்தது. கண்ணியத்துக்குரியவர்களை, அடுத்த பள்ளிவாசலில், தௌஹீத் பள்ளிவாசலில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த முயற்சியின் விளைவுதான் இலங்கை மக்களை பாதித்தது. கடைசியாக இந்த ஓஎஸ் கொடுத்த முடிவு என்ன? நீங்கள் வாங்கை சொல்வதானால் ஒலிபெருக்கிலே 5 நிமிடம் தருகிறேன் சொல்லுங்கள், பிரச்சனை சொன்னார்கள். போதாது. அவர் சொன்னா மக்காவுடைய வாங்கை போட்டு காட்டினால் 2 நிமிடம் 55 செகண்ட், 2 நிமிடம் 55 செகண்ட், அதையும் கூட நீட்டி சொன்னால் 5 நிமிடம் தருகிறேன் சொல்லுங்கள். போதாது. 24 மணி நேரம் நாங்கள் மௌனத்தை போட வேண்டும் என்றார்கள். அதனுடைய முடிவு இலங்கை மக்களை, முஸ்லிம்களை பாதித்தது. யாருடைய கீழ்த்தரமான அநாகரிகமான அணுகுமுறை இந்த முடிவை கொண்டு வந்தது? நாங்கள் சம்பாதித்தோம். சரி, சட்டம் வந்து சகோதரர்களே, வாங்க சொல்ல முடியாது என்று குறைத்தார்களே, இவர்கள் சுபம் தொலைகைக்கு வந்திருந்தார். அதான் ஒலிபெருக்கிலே சொல்லப்பட்டவுடன் பள்ளிவாசலை முற்றப்பில் நிற்பவர்களாக இவர்கள் பள்ளிக்கு வராதவர்கள். ஆனால் வாங்குக்கு எதிரான சட்டம் வரும்போது கொதித்திருந்தார்கள். ஹிஜாபுக்கு எதிரான சட்டம் வந்தால் ஹிஜாப் போடாதவர்கள் கொதித்து நிற்பார்கள். ஹிஜாபுக்கு எதிரான சட்டம் இந்த நாட்டிலே போட்டாயா? தாடிக்கு எதிரான சட்டம் வந்தால் கொதிப்பான், வைத்தாயா? இதே கேள்வி எல்லாவற்றையும் நாங்கள் தெரிவிக்கொண்டிருந்த வேண்டும். சட்டம் வருகின்ற போது கொதித்து நிற்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் இதனுடைய அடுத்த புறம் இவ்வளவு பெரிய சாட்சி பானத்துறையிலே, மதுரையிலே, களத்துறையிலே, இன்னும் பல பகுதிகளிலே தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். துண்டு பிரசுரம் வைத்தார்கள், ஆர்ப்பாட்டம் உற்பத்தி செய்தார்கள், மகரகவைகளை அதற்கென்று தனியான கூட்டம் நடத்தினார்கள். இலங்கையில்தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். அழகான ஒரு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுது மக்காவுடைய துல்மஜார், புக்கார் சந்தைக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ் போகிற பொழுது அபூஜஹில் முன்னாலே சென்று விடுவார். ஒரு பைத்தியக்கார வாலிபன் வருகிறான், நாங்கள் வணங்குகின்ற இந்த சிலைகளை வணங்க மாட்டான் என்கிறான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிறான் என்று ரசூலுல்லாஹ்வை பற்றி நவுதுபில்லாஹ் அறிமுகம் செய்வார். ஒவ்வொரு கலைஞரையும் சொல்லிக் கொண்டு செல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். வருகின்ற பொழுது மக்களுக்கெல்லாம் ஏற்கனவே துண்டு பிரசுரம் கொடுக்கப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது, இலவச விளம்பரம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்பொழுது இலகுவாக வைத்ததை சொல்வதற்கு ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டியதில்லை. சொல்லுகிற பொழுது எல்லோரும் கவனம் கொடுப்பார்கள். இவரைத்தான் அவர் சொன்னார என்று சொல்லுகிறார். அவர் நினைத்தது இவரை தடை செய்ய வேண்டும். ஆனால் மறுபக்கத்தில் அது விளம்பரமாகிவிட்டது. முகம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாராம், யார் அவர்? மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய
நான் இதனை எப்படி பயன்படுத்த, இதனை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சிங்கள பத்திரிகையில முஸ்லிம்களுடைய ஹலாலை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் வந்திருந்தது. ஹலால் என்றால் என்ன? இது முஸ்லிம்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆயுதம், முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட ஒரு இயக்க அடையாளம் கிடையாது. ஹலால் என்பது கலப்பற்ற, ஏமாற்றமற்ற, பொய்யற்ற, மோசமற்ற ஒரு நல்ல ஒரு அடையாளம். செத்ததை அறுத்து தருவான், நாடி போனதை தருவான், கொண்டதை தருவான், கலவரத்தை தருவான். இதுவெல்லாம் இல்லாத தூய்மையாக அறுத்து இறந்த போட்டப்பட்ட நல்ல உணவு என்பதற்கான ஒரு அடையாளம். எப்படி எக்ஸ்பயர் டேட் போடப்பட்டிருக்கிறது அது போன்று நல்லதுக்குரிய அடையாளம் தான் ஹலால். இதை தெளிவுபடுத்தக்கூடிய அழகான ஒரு துண்டு பிரச்சனை, அதாவது பத்திரிகையில் ஆர்டிக்கல் வெளிவந்து நாங்கள் இப்பொழுது தெளிவுபடுத்துவதற்கான களத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாம் என்ன? இஸ்லாம் இந்த நாட்டை பற்றி, அடுத்த மக்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி, முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, குர்பானை பற்றி, ஹலாலை பற்றி, யுத்தங்களை பற்றி முஸ்லிம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சொல்வதற்கான களம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சிங்கள மொழியில் பாண்டித்யம் உள்ளவர் மௌலிமார்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், இது பற்றிய தெளிவை எடுத்து இவர்களுக்கு இப்பொழுது கொடுப்பதற்கு அழகான ஒரு சந்தர்ப்பம். மீடியாக்களிலே பேசலாம். இந்த பிரச்சனையை இனக்காட்டி முஸ்லீம் என்றால் யார், இவர்களுடைய கொள்கை என்ன, நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்களா, இதை வெளிப்படுத்தலாம். அழகான சந்தர்ப்பம். பாராளுமன்றத்தில் உள்ள சில மடத்தனமானவர்கள், நம்முடைய முஸ்லிம்களில் உள்ள சில வெறித்தனமானவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் சில பிளாக் ஷீட்ஸ், இந்த மாதிரி வேலை தாண்டிய வல்லாடுகள் இருக்கும். கிரிக்கெட் காலம் வந்தால் பச்சை கொடி பாகிஸ்தானை தலையில் கட்டிக்கொண்டு பச்சை கொடி காட்டுவார்கள். அவன் 2 வாங்குகிறான், அப்பொழுது முஸ்லிம். அவன் மோசடி செய்கிறான், அப்பொழுது முஸ்லிம். விபச்சாரம் செய்கிறான், ஹோட்டலிலே வந்து ஆபாசத்தில் இருக்கிறான், அப்பொழுதும் எனக்கு வந்து பாகிஸ்தான். என்னமோ முன்னே பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது இவன் பச்சை கொடியோடு இருக்கிறான். கிரிக்கெட் என்பது ஒரு நாட்டுடைய தேசம் பற்றியோ, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட, அதாவது நிலைமை பற்றிய வெளிப்படுத்துகின்ற ஒரு களம் கிடையாது. அது ஒரு வியாபாரம். 22 பேர் தேடுகிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கைகாட்டுபவருக்கு கைகாட்டும் கொடுத்தெல்லாம் பணம் கொடுக்கிறது. இதற்கு போய் ஏன் நாங்கள் வெறுப்பை தருவது? மடத்தனமான அணுகுமுறைகளால் நாங்கள் இஸ்லாத்தையும் சேர்த்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அவர்கள் எதை பற்றி தவறான கருத்துக்கள் வெளியிடுகிறார்கள்? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை, முஸ்லிம்களுடைய சனப்பெருக்கம், முஸ்லிம்களுடைய ஹலால், முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்கள் கொடுக்கின்ற குர்பான், இதை பற்றி ஒரு அழகான தெளிவான கருத்துக்களை முஸ்லிம்கள் கொடுக்கின்ற களம் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். இந்த களத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். துண்டு பிரசுரங்களை தயாரித்தார். கடையில் நெருக்கமான மாற்று மருத்துவர்கள் பௌத்தர்கள் வருவார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் இந்த நாட்டுக்கு எதிரானதா ஒரு கேள்வி கீழே அழகான சில தகவல்கள் பற்றி குர்ஆனுடைய ரெஃபரன்ஸோடு சொல்கிறார். நெருக்கமானவர்கள் கொடுக்கிறார். திரும்பி வாகனம் ஓட்டுகிறோம அதிலே கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாம், பின்னால் கொஞ்சம் வைத்துக் கொள்வோம். வருகின்ற எத்தனையோ மாற்று மருத்துவர்கள் ஏறி கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் பேசி வருவார்கள். கொஞ்சம் எடுத்துக் கொள்கிறோம், அதை எடுத்து படிப்பார்கள். அப்படியான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஐயா அவர்கள் உருவாக்கிய கலக்கிய குட்டையில் மீன் பிடிப்பது அது எங்களுடைய முறை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த நாட்டிலே இப்பொழுது ஏற்படுவது ஒரு பக்கத்தில் பாடகம், இன்னொரு பக்கத்தில் இதை எப்படி சாதகமாக ஆக்கலாம் என்கிற அழகான யுக்தி எங்களுடைய பண்பாடுகள் நடைமுறை கொடுக்கிறவங்களை சீர்படுத்திக் கொள்வோம். மாற்று மருத்துவர்களோடு நடக்கின்ற தவறான அணுகுமுறைகளை மாற்றிக் கொள்வோம். அயல்வர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு நல்ல உறவு நல்ல முறையில் வைத்துக் கொள்வோம். உணவு என்பதற்காக முட்டுவரை கேட்டி மனிதவர்த்தி ஏற்றி அவர்களோடு சேர்ந்து கும்பிடுவது அல்ல. உனக்கு உன்னுடைய நிலை, எனக்கு என்னுடைய மாதிரி. நீ கும்பிடுவாய், நான் அசலாம் வரைக்கும் சொல்லுவேன். நீ ஒன்று செய்வாய், நான் ஒன்று செய்வேன். உன்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கை. நீ பங்கை சாப்பிடுகிறாய், எனக்கு திணிக்காதே. நான் மாறி சாப்பிடுகிறேன், உனக்கு திணிக்க மாட்டேன். அந்த மாதிரியான சில விஷயங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சில முறைகள் மூலமாக ஒன்று நாங்கள் சில தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த களத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு இஸ்லாமிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக, நல்லெண்ணங்களை உருவாக்குகின்ற களமாக பயன்படுத்துவோம். சமூகத்தில் இருக்கிற சிந்தனைவாதிகள், புத்தி
புத்திஜீவிகள், எழுத்து துறையிலே பாடித்தியம் விட்டவர்கள், அழகான சின்ன விஷயங்களை பணம் உள்ளவர்கள் அதற்காக கொஞ்சம் செலவழிக்கலாம், சிறிய தொகை. அதுபோன்ற சிந்தனைவாதிகளுடைய கருத்துக்களை வெளியிட்டு இமெயில்கள், இன்டர்நெட் மூலமாக நிறைய கருத்துக்கள் இலங்கையில் வந்து கொண்டிருக்கின்றன. அதே இன்டர்நெட்டிலே மாஷா அல்லாஹ் சில வெப்சைட்களிலே நல்ல கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முறையில் அவர்களிடத்தில் நல்ல அணுகுமுறைகளை கொண்டு சென்று ஒரு இஸ்லாமிய ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இஸ்லாம் வளர்வதற்கு அல்லாஹ் இதை ஏற்படுத்துகிறான் தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு களமாக சமூகத்தில் இருக்கிற மாற்று மருத்துவர்களின் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மக்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை உண்மையாக நாங்கள் பின்பற்றுவதோடு அழகான அன்பான முறையில் பண்பான முறையில் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்தர்வானாக வாக்கு தவற